வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் பன்னீர் மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அதில் சதுரமாக வெட்டி வச்சுருந்த 200 கிராம் பன்னீர் சேர்த்து லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கருகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம சதுரமாக வெட்டி வச்சுருந்த கேப்சிகத்தையும் பெரிய வெங்காயத்தையும் அதே பட்டரில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. அதே கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 2 துண்டு பட்டை, 2 காஞ்ச மிளகா, 1 கப்பு நறுக்கின வெங்காயம் 3யும் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்ச விழுது இருக்குது, அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்த கேப்சிகம் வெங்காயத்தையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் 1/2 ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் பக்கம் மூடி போட்டு வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை போட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வாசனையாக இருக்கும். இப்போது இதில் நம்ம 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ நமக்கு சுவையான கேப்சிகம் பன்னீர் மசாலா ரெடி. இது சப்பாத்தியோட புலாவோட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.